ஃபேஷனுங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் டைரக்ட் ஃபண்டு எஸ்ஐபியில் வந்து 2K ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு 6 மந்த்தாக கண்டினியூ பண்ணுறாரு. இதை வச்சுக்கரலாமா இல்லை விற்றுட்டு வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு. நண்பரே, இது வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப சீப்பான வேல்யூவில் தான் வாங்கியிருப்பீங்க. இப்போது நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய சொந்த கருத்தை சொல்கிறேன். நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது பரவாயில்ல, நல்ல விலையில் தான் வாங்கியிருப்பீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப லோவில் தான் இது இருந்துச்சு இந்த ஃபண்டு. இது ஓகே. அதே சமயத்தில் நான் வந்து என்னோடய கருத்து என்னென்னா, எஸ்ஐபியை பொறுத்தவரை அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போ வாங்கணுங்கிறதுல தான் இருக்குது. எஸ்ஐபி எப்போ தொடங்குறோங்கிறது தான் அதில் தான் இருக்குது அதோட சக்ஸஸ்ஸு. நீங்கள் வந்து பங்கோட உச்சபட்ச விலையில் நீங்கள் எஸ்ஐபியை தொடங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் கழிச்சு கூட நஷ்டத்தில் தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் வாங்குகிற விலை உச்சத்தில் வாங்கியிருப்பீங்க. அந்த பங்கு வந்து 1 வருஷம் நீங்கள் எஸ்ஐபி கட்டிக்கிட்டே வரும்போது அது ரொம்ப கீழே வந்துடும். அப்போ நீங்கள் வாங்கின விலை ரொம்ப உச்சத்தில் இருக்கும். பங்கு விலை வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பங்கோ மியூச்சுவல் ஃபண்டோ ஏதோ ஒன்று கீழே வந்துடும். அப்புறம் திரும்ப நீங்கள் வாங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கினாலும் மொத்தத்தில் ஆவரேஜாக பார்க்கும்போது நீங்கள் வாங்கின விலையிலேயே இருப்பீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு. ஆனால் அதே சமயத்தில் விலை கம்மியாக இருக்கிறப்போ ஒரு ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா லாபத்தில் தான் இருப்பீங்க. அதனால் எஸ்ஐபியை பொறுத்தவரையில் எப்போ ஆரம்பிக்கிறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து மார்க்கெட்லாம் ரொம்ப விழுந்து மோசமான நிலைமையில் இருக்கும்போது பங்குச்சந்தை எஸ்ஐபி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்து செய்யணும். இதுக்கு என்ன பண்ணிடலாண்டா, என்னோட ஒரு கருத்து